தமிழ்நாட்டுல கடந்த 4 மாசத்துல மட்டும் 2,63,000 நாய்க்கடி கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. உச்சநீதிமன்றம் நாய்க்கடி சம்பந்தமான ஒரு வழக்குல பொது நிறுவனங்கள் மற்றும் இடங்களில் உள்ள தெருநாய்களை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு எதிராக ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல 600 வழக்கறிஞர்கள் நாய்ப்பிரியர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்துல ஆஜராயிருக்காங்க. ஹைதராபாத்ல யூனிவர்சிட்டி ஆஃப் லா நல்சார் வளாகத்துல ஒரு விலங்குகள் சட்ட மையம் இயங்கிட்டு இருக்கிறத முன் வச்சு இதே போன்று மற்ற கல்வி நிறுவனங்களிலும் மேற்கொண்டால் மாணவர்களிடையே விலங்குகளிடம் கருணையுடன் நடந்து கொள்ள அவர்களுக்கு ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் சோதனை அடிப்படையில் அந்த மையத்தை இயக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வளாகத்தில் ஏதேனும் தெருநாய்க்கடி சம்பவம் நிகழ்ந்தால் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஏற்படும் காயங்களுக்கு சிவில் பொறுப்பேற்க வேண்டிய கடமை அந்த மையத்தையே சாரும் என நல்சார் துணைவேந்தருக்கு எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விலங்குகளின் உரிமைகள் அல்லது நலன்களை வலியுறுத்தும் போது மனித உயிர் மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கான பொறுப்பில் இருந்து தனித்து இயங்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க.